சரி. இன்னும் என்ன? அடுத்த இதுக்கு போவோமா? அடுத்தது என்ன? எல்லா வேலையும் முடிஞ்சு, சண்டை கிண்டைலாம் முடிஞ்சு, கல்யாணமும் முடிஞ்சு, அம்மா வீட்ல இருக்கிற அந்த ப்ராப்ளத்தையும் தீர்த்து வச்சுச்சு. இதுக்கப்புறம் என்னன்றத விவரமா நம்ம பேசுவோம். இங்க பாருங்க. அத விட முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னது இந்த பிள்ள இப்படி கூறுகட்டத்தனமா வாழ்க்கையில நடக்கிற அத்தனையும் சொல்றாளப்பா! இவளுக்கு என்னாச்சு? அப்படின்னு யாரும் யோசிக்காதீங்க. ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க. பார்த்தவங்க சில பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஒரு 7000 பேர் பார்த்த இடத்துல ஒரு 400 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. மித்த ஊர லைக் பண்ணல. சரி உங்கள்ட்ட லைக்க வற்புறுத்தி கேட்க முடியாது. அவங்கவங்க விருப்பப்பட்டு செய்றது. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க மனசுக்குள்ள என்னய்யா அம்புட்டையும் இப்படி சொல்லிக்கிட்டு திரிறா? அவ கூறுகட்ட சிரிக்கியா இருக்கா அவருக்கு? அப்படின்னு யோசனை பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது நீங்க எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க. மனுஷனுக்கு மறைமுகம் இல்லாத வாழ்க்கை வாழ்றவன் என்னைக்குமே சந்தோஷமா இருப்பாக பார்த்துக்கங்க. மறைச்சு மறைச்சு இதை மறைச்சிருவோமா, அதை ஊருக்கு தெரியாம பண்ணிருவோமா, இதோ ஊருக்கு தெரியாம பண்ணிருவோமான்னு வாழ்றதான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்காது. அவங்க செயல்பாடுகளும் வேற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில பல விஷயங்களை மறைக்கிறாங்கண்டாவே அவங்களுடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க. அதே என்னோட எண்ணம். எனக்கு எதையும் மறைக்கணுன்றது இல்லை. அதாவது இந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றப்ப ஒரு ஒரு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றத சில பேர் புரிஞ்சுக்கிறணும். அதெல்லாம் தாய்மார்கள் கேட்கணும். இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போலாம் பிள்ளைகளுக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது, எல்லாமே அதுகளுக்கு விவரம் புரியுதப்பா, எதுவும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சாதாரண விட்டுறான். அப்படி விடுறதுனால என்ன ஆகுது? பிள்ளைங்க தான் மூப்புக்கு வாழ்றதுக்கு பழகிக்கிறதுங்க. அப்படிதான் விடக்கூடாது. பெத்தவங்க பெரியவங்க எதுக்கு இருக்க நம்ம? நல்லது கெட்டது சொல்றதுக்கு தானே. அப்படித்தான் நீங்க யோசிக்கணும். நான் குடும்பத்து விஷயத்த பூரா சொல்றேன். இதில அசிங்கம் இருக்கு அப்படி இப்படிலாம் யோசிக்காதீங்க. பெரிய பணம் சம்பாதிக்கிறத விட 4 பேத்துக்கு மோட்டிவேஷனா இருக்கணும்ன்றதுக்காக என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். லைக்க பண்ணிருங்க. ஆனா லைக் பண்ணிருங்க. என்னோட சேனல் சர்மா மைண்ட் வாய்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு ஆரம்பிப்போம். ரொம்ப அது வளவலன்னு பேசினா போர் அடிச்சு போயிரும். என்னண்டா, எங்க அம்மா நான் சொன்னது மாரியே ஆலப்பழாக்கு கல்ல இறக்கி, அப்படியே 4 ஓட்டைய இறக்கி, இந்தா வீடுன்னு வச்சுட்டு போயிருச்சு. ஏன்டா என் மாமியார் வீடு அப்படித்தானே இருக்கு. போதும் இடம் கிடந்துச்சு பார்த்துக்குங்க. அப்படியே வச்சுட்டு போயிருச்சு. வச்சுட்டு போடா. எங்க மாமன் மேரெல்லாம் கல்யாணத்துக்கு மாமங்கடா சீரா கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு. அப்படி ஒரு மாமங்கடாயை எங்கள் மாமா சீரா கொண்டு வந்தார். எங்கள் மாமியார் வீட்டில் ஆல்ரெடி வெறும் ஆடு வச்சுதான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுருக்காங்க, டவுனாக இருந்தாலும். அப்போ எங்கள் மாமியார் சொல்லிச்சு, ஏத்தா இந்த ஆடை வச்சு ஆட்டு கடாயை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு ஆடை கொடுத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. உடனே எங்கள் அம்மா ஓடி போய் அந்த மாமங்கடாயை மாற்றிட்டு விற்றுட்டு ஒரு நல்ல ஒரு ஆடை செனை பிடிச்ச ஆடை வாங்கிட்டு வந்துருக்கு. அது எங்களுக்கு தெரியல பார்த்துங்க. அது செனையான ஆடுண்டே தெரியல, தெரியாமல் வாங்கிட்டு அந்த ஆட்டை கொண்டு என்கிட்ட இந்தாங்க கடாய்க்கு பதிலாக நிப்பாட்டிட்டு எண்ணெயும் தனி கொடுத்த வச்சுட்டு போயிடுச்சு பார்த்துங்க. தனி குடித்தனை வச்சா நல்லபடியாக தனி குடித்தனம்னு அது வைக்கல, வீடை மட்டும் கட்டி வச்சுட்டு போச்சு. ஏன்டா ஒரு மாத்திலே தனி குணத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு 4 பேர் 4 விதமாக பேசிப்பிடுவாங்க. உன் மாமியாவா என்னைக்கு தனியாக உழவைன்னு சொல்லுதோ அன்னைக்கு வச்சுக்கத்தே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஓடிடுச்சு. நாங்களும் எங்களுக்குன்னு தனியாக வாங்கின வீட்டில், தனியாக கட்டி கொடுத்த வீட்டில் போய் நாங்கள் எல்லாரும் நாட்டு நடப்புப்படி எப்படி குடும்பம் நடத்துகிறோமோ அப்படி குடும்பம் நடத்துகிறோம் நல்லபடியாக. என் புருஷன் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல குணமானவர். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. வாழ்ந்து பார்க்குறவர்களுக்கு அனுபவம் தான் பண்ண முடியும். சரிங்களா? அப்படியே பார்த்துக்கோங்க. சரின்ட்டு நல்லபடியாக போய்கிட்டு இருங்க லைஃப். அப்போ மாமியாவுக்கு யோசனை வந்துச்சு. என்ன தனியாக போய் தூங்குறாங்க, என்ன தனி கொடுத்துறமா இருந்துரும் தானே இவங்க அப்படின்னு யோசனை பண்ணி, இங்கே வரு இனிமேல் உன் புருஷனுக்கு நான் ஜோராகி போகிறது, விடியறதுல இருந்துச்சு அப்படி பண்ணுறது, இந்த வேலை வைக்கிறது, அவனுக்கு கூட்டு கேட்குறேன், வெஞ்சனை கேட்குறேன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிய முடியாது, நீங்களாம் தனியாக சோறாக்கிக்கோங்க அப்படின்னுச்சு. தனியாக சோறாக்க சொல்லுது. ஆனால் என் மாமியை நான் கொண்டு வந்த பொருளை எதுக்குமே ஆசைப்படாது பார்த்துக்குங்க. நல்ல மனுஷி. நான் கொண்டு வந்த பொட்டி அரிசியை கூட பக்குவமாக வச்சுருந்து என் தனி கொடுத்துற போகிறப்ப அந்த பொட்டி அரிசி தூக்கி விட்டுருச்சு. அது மாதிரி நல்ல மனுஷி என் மாமியார். அப்படி என்ன செஞ்சிருச்சு, உன் பொட்டி அரிசி தூக்கிட்டு போய் தனியாக உழை வைன்றுச்சு. நானும் போய் தனியாக உழை வச்சுட்டேன். ஆனால் எந்த பாத்திரம் மண்டம்லாம் இல்லைல்ல, அடுப்பு விறகு அடுப்பில் தான் பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சா அப்போத்தா சோறாக்க சட்டியில்ன்ட்டு நொம்மாட்ட கேளு, ஏன்கிட்ட கேட்குற அப்படின்ட்டு ஓடிடுச்சு. அடி பாதகத்தி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஒரு பால் சட்டி இருந்துச்சு. அந்த பால் சட்டியில் தான் முத உழை வச்சேன். இருங்க அந்த பால் சட்டியை காட்டுறேன். இந்த பற்றியில் இதில் தான் முத உலக்கரிசியை போட்டு சோறு வடிச்சு. இதை எனக்கு பால் சட்டி பால் காய்ச்சிருக்க வாங்கி கொடுத்துருந்துச்சு.
இதில் வந்து மொத உலக்க தண்ணியை வச்சு உலக்கரிசியை போட்டு உல வச்சேன். இது ரொம்ப உடஞ்சி போச்சு பார்த்துக்குங்க. ஆனாலும் இதை கீழே போட மாட்டேன். ஏன்னா மொத உல வச்ச சட்டி அப்படின்றதுக்காக பக்குவமாக பேணி பாதுகாத்து வச்சுருக்கேன். இதில் ஓட்டை விழுந்துருச்சு. அதனால் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பக்குவமாக வச்சுருக்கேன். ஏன்னா இது மொத என் குடும்பத்தில் உல வச்ச சட்டி அப்படின்ட்டு. அப்படியே இதில் உல வச்சு சோறாக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியப்படுத்தினேன். இதாவது மாமியா வந்து தண்ணி கொடுத்துருனே போக சொல்லிடுச்சு. இப்போ வந்து எனக்கு பாத்திரம் பண்டம்லாம் இல்லைமான்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒடியா வந்து குடுக்குண்டு அப்படியாத்தே இன்னும் உனக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருன்னு எங்கள் அம்மா அரிசி கிரிசி அப்படியே மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துச்சு. வாங்கி கொடுத்து தண்ணி கொடுத்துறோம் போயிட்டேன். தண்ணி கொடுத்துறோம் போனதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்றத விவரமாக சொல்லாட்டாலும் ஒரு சுருக்கமான கதையில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கை ரொம்ப முடியலை. ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிக்கிட்டு வெளியிலேயே நிற்கிறாரு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். ஏன்னா நம்ம உடல்நிலையை பார்க்கணும்ல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான கதை தான். நாளைக்கு தனி கொடுத்துடும் போய் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி என் மாமியார்கிட்டேருந்து வெளியே வந்தேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போச்சுன்றதை உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பிடிச்சிருக்க ஊரை லைக் பண்ணிடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு சிரிப்பாக மனசு சந்தோஷமாக இருக்கிற ஊரை லைக் பண்ணிடுங்க.